Hi friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா Boya M1 mic அத பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து ஸ்மார்ட் போனுக்கு இல்லனா நீங்க கேமரா அது மாதிரி டிவைஸ்ல வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மைக் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு வந்து வாய்ஸ் வந்து மத்த நீங்க வந்து ஹெட்செட்ல வந்து யூஸ் பண்றதுக்கும் மத்த இதுல யூஸ் பண்றதுக்கும் இந்த மைக்ல யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சவுண்ட் வந்து கிளியரா கிடைக்கும். பிளஸ் பேக்ரவுண்ட் வாய்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி தரும். இந்த Boya M1 மைக் வந்து எஸ்பெஷலி வந்து யாருக்கு யூஸ் ஆகும்னா யூடியூபர்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். யூடியூபர்ஸ் வந்து ஒரு குவாலிட்டியான வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா வந்து இந்த Boya M1 மைக் வந்து யூஸ் பண்ணலாம். இதனால வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆகும். வாங்க இப்போ மைக்கை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இப்போ அதில் வந்து பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பவுச்சில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த மொபைலில் சொருவுறது இல்லைனா கேமராவில் சொருவுறது அந்த பின்னோட கொடுத்துருக்காங்க. அது வந்து டேரெக்டாக வந்து இந்த இதில் தான் நீங்கள் வந்து செல்லு போடணும். அது செல்லு எப்படி போடணுன்றது வந்து நான் காட்டுறேன். ப்ளஸ் வந்து இதுலேயே உங்களுக்கு இந்த மைக்கும் வந்துடுது. இந்த மைக்கில் வந்து இந்த ஸ்பாஞ்ச் தனியாக தான் வருது. நீங்கள் இதை உள்ளே எடுத்து மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு வாய்ஸை வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக மாட்டி தான் ஆகணும். ப்ளஸ் இதை வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் சொருகணும். இதில் வந்து நீங்கள் வந்து செல்லு போடுற மாதிரி வரும். அந்த செல்லு தனியாக கொடுத்துருப்பாங்க. நான் இப்போ அந்த செல்லு போடணும் அப்படின்னு சொன்னல அந்த பேட்ரி அது வந்து இப்போ வந்து இதில் இப்போ நான் வந்து ஆல்ரெடி தனியாக தான் கொடுத்துருப்பாங்க பேட்ரி. அதை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல போட்டிருக்காங்க பாருங்க. அந்த இடத்துல தான் நம்ம பேட்ரி போட்டுக்கணும். ப்ளஸ் வந்து அந்த கீழே வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து திருவுற மாதிரி தான் வரும். இப்படி திருவுற மாதிரி தான் வரும். இதை நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். ப்ளஸ் வந்து இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ கேமரா வந்து நீங்கள் வந்து இந்த ஹேண்டிகேம் கேமராலாம் இருக்குல்ல அதில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மொபைலுக்கு யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த செல்லை வந்து போட தேவையில்லை. ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து இப்போ ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணும்போது அதை ஆஃப் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணி ஆகணும். இது வந்து உங்களுக்கு எதுக்குன்னு தெரியும். இதுவும் அதோட கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம சட்டையில் மாட்டிக்கிற மாதிரி வரும். நீங்கள் சட்டையில் மாட்டிக்கிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த இது வந்து இந்த அடாப்டர் பின்னர் இருக்குல்ல இது வந்து நீங்கள் வந்து இதில் சொருகிற மாதிரி வரும். இது வந்து மைக் ஏதாச்சும் யூஸ் பண்ணுறதுக்கு ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது மோஸ்ட்லி வந்து தேவைப்படாது. பட் இதோட ஆல் ஓவராக நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா அது எல்லாமே 800 ரூபா தான் வரும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. இப்போ வந்து இந்த மைக் யூஸ் பண்ணி இல்லை மைக் இல்லாமல் வாய்ஸ் எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த Boya M1 மைக் வந்து உங்கள் டிஃபால்ட்டாக இருக்க உங்கள் மொபைலில் இருக்க கேமராவில் யூஸ் பண்ண முடியாது. வீடியோ எடுக்க முடியாது. நீங்கள் வந்து ரெக்கார்டிங் மட்டும் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இப்போ நீங்கள் வீடியோ எடுக்கணும் இதை வச்சு எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்கள் வாய்ஸ் வந்து நல்லா கிளியராக கேட்கணும் அப்படின்னீங்கன்னா வந்து மொபைலில் உள்ள கேமரா இல்லாமல் இந்த ஓப்பன் கேமரா அப்படின்ட்டு ஒரு ஆப் இருக்குது. அதை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கணும். அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்குள்ளே போயிட்டு செட்டிங்ஸ் போகணும். செட்டிங்ஸில் போனீங்கன்னா வீடியோ செட்டிங்ஸ் போய்க்கணும். வீடியோ செட்டிங்ஸ் அதில் போனீங்கன்னா ரெக்கார்டிங் ஆடியோ இருக்குல்ல அதை நீங்கள் அதில் ஆன் பண்ணிக்கணும். ப்ளஸ் ஆடியோ சோர்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் எக்ஸ்டர்னல் மைக் இது வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஏன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா மைக் ஃபிட் பண்ணுறீங்கல்ல அதனால் எக்ஸ்டர்னல் மைக் அது கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நம்ம சவுண்டை வந்து மைக் வந்து ரெக்கார்ட் பண்ணணும். ப்ளஸ் உங்களுக்கு வீடியோலேயும் அந்த வாய்ஸ் வந்து ஆட் ஆகும். அதை கொடுத்துக்கிட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்படி நீங்கள் வந்து இதில் தான் நீங்கள் ஆனால் வீடியோ எடுத்தாகணும். ஆஸ் யூஷுவல் எப்படி வீடியோ எடுக்கிறீங்களோ அது மாதிரி எடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியும் கிடைக்குது. இது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து மைக்கை வந்து வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் வந்து என்னோட வாய்ஸை நீங்கள் கேளுங்க. இந்த வாய்ஸ் வந்து மைக்கை வச்சு யூஸ் பண்ணுற வாய்ஸ். ஓகேவா? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ மைக் இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ மைக் இல்லாமல் இந்த வாய்ஸ் இருந்தால் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ நான் மைக் இல்லாமல் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இதுவரையும் வீடியோ பார்த்தது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ட்ராபேக் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் மூலமா எங்களுக்கு தெரிவிக்கலாம். எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.